எந்த அரசியல் பேசுற பகுதியிலலாம் மக்கள் கூட்டமே வர மாட்டாங்குது, மட்டும் கூட்டம் வருது. அந்த கூட்டம் இப்ப நீங்க இப்படி பாருங்க, கூட்டத்தை பார்க்காம கொள்கையை தான் பார்க்கணும். நீங்க இந்த பாரத போர் எடுத்துக்கிடுவோம், கற்பனைன்னு கூட வச்சுக்கிறோம். தர்மம் என்ன போதிக்குது? கௌரவர் எத்தனை பேரு, பாண்டவர் எத்தனை பேரு? 5 பேர் தான். இறுதியில் வென்றவன் யாரு? அப்ப என்ன போதிக்குது? அது உண்மை நேர்மை தர்மம் வெல்லும்டான்னு. தர்மமே வெல்லுமெனும் சான்றோர் சொல் பொய்யாம கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதவன் பாரதி பாடுறானே, இதுக்குத்தான் பாடுறான். கூட்டத்தை பார்க்காதீங்க, கூட்டம் வரும், எல்லாருக்கும் வரும். நயன்தாரா சேலத்துல ஒரு நகை கிடக்க திறக்க வந்ததுக்கு 60,000 பேர் கூடா. அதே நேரம் பக்கத்துல வெறும் 40 பேர் விவசாயி போராடிட்டு இருந்தான். 40 பேர் கேளுங்க, யாராவது இல்ல இருந்து காட்சி இருக்கு. 40 பேர். என் பங்காளி வடிவேலுக்கு வராத கூட்டமா? இல்ல ஐயா விஜயகாந்துக்கு வராத கூட்டமா? கூட்டம் முதல் நாள் முதல் காட்சி பார்க்க வர்ற கூட்டம். அந்த படம் நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதே கூட்டம் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதுக்கு அடுத்த காட்சியில அதே கூட்டம் இருக்கும். இல்லைன்னா அடுத்த காலத்துல திரையரங்கு ஈயாடிடும். நீங்க என்ன எடுத்து வைக்கிறீங்கிறத பொறுத்து தான். அது இப்ப நான் பேசுறத நீங்க போய் பாருங்க. எத்தனை கோடி பேர் பார்க்கல. இப்ப கோயம்பேட்டுல கோயம்புத்தூர்ல நான் பேசுனதை 2 கோடி பேர் பார்த்திருக்காங்க. அதே என் தம்பி மாநாட்டில் பேசுறது இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவார்ல, அதை தேடுங்க, எத்தனை பேர் பார்த்திருக்காங்க. அவரை பார்க்க கூடுவான், அவர் பேசுறத கேட்க கூட மாட்டான், என்னைய பார்க்க கூட மாட்டான். இந்த மகன் என்ன பேசுறான்னு கேட்க கூடுவான். ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. திரும்ப திரும்ப நீ இந்த மாதிரி மறுபடியும் கேட்டீங்கன்னா எரிச்சல் படாம கோவப்படாம என்ன பண்ண முடியும்? விமர்சனம்ங்கிற கேள்வி கேட்டா பதில் தான் சொல்லணும். இது விமர்சனமா? இப்ப நான் இவ்வளவு நேரம் கேட்டது நீங்க சொல்லு விமர்சனம், நீ சொல்லு. இப்ப நான் கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் சொல்லு. இப்ப ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் தான் சொல்லணும். அதை விமர்சனம்னு சொல்லக்கூடாது. பொது கேள்வி கேட்டா பதில் தானப்பா சொல்லணும்.